ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் காம்போ தான் பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் அது கூடவே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமியான பனீர் பட்டர் மசாலா. இது ரெண்டுமே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் ரொம்பவே அட்டகாசமான ஒரு காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த சாஃப்டான சப்பாத்தியும் பனீர் பட்டர் மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் கண்டிப்பாக கடைசியாக சேர்க்கக்கூடாது. இது மாதிரி தண்ணி விட்டு பிசைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. அது மட்டும் கவனமாக சேர்த்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி அவ்வளோ மிருதுவாகவும் அதே அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் வரும். இப்போ இந்த மாவை இது மாதிரி கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் மாவோட நல்லா சேர்ந்து வரும். பாருங்கள், இது மாதிரி. பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ஃபஸ்ட்டு மாவு ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா மாவு எண்ணெயோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த மாவை கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். அதே மாதிரி உடச்சி விடுற போது நல்லா சாஃப்டாக உதிரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற 2 கப் கோதுமை மாவுக்கு நமக்கு 1 கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை ஃபஸ்ட்டே நம்ம நல்லா கலந்துருக்கிறதுனால இப்போ அதிக நேரம் அடித்து பிசையணும் அப்படிங்கிறது கிடையாது. இது மாதிரி ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். மாவோடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி விரலில் அழுத்தி பார்க்குற போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ இந்த சப்பாத்தி மாவை நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். அதே மாதிரி கடைசியாக எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டே சேர்த்த எண்ணெயே போதும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற 2 கப் கோதுமை மாவுக்கு நமக்கு மீடியம் சைஸில் 8 சப்பாத்தி அளவுக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ அடுத்தது ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுறலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை வச்சு 2 சைடும் மாவு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா மெலிசாக உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி கோதுமை மாவு வேணும் அப்படின்னாலும் தூவி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். பாருங்கள், இப்போ மாவை நல்லா உருட்டி எடுத்தாச்சு. ரொம்பவே மொத்தமாக இருக்கக்கூடாது, அதே அளவுக்கு ரொம்பவே மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தியை எடுத்து உள்ளங்கையில் இது மாதிரி 2 சைடும் தட்டினீங்க அப்படின்னா மேலே இருக்கிற கோதுமை மாவெல்லாம் உதிர்ந்துடும். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்தி இருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மாவு ஒரு சைடு லைட்டாக வெந்து மேலே சின்ன சின்னதாக பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சப்பாத்தி உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். ஸோ சப்பாத்தி செய்கிற போது ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் சப்பாத்தி ட்ரை ஆகாமல் நல்லா புசு புசுன்னு பொங்கி மேலே வரும். மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி லைட்டாக ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். இப்போ இதை ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சப்பாத்தி நல்லா புசு புசுன்னு பொங்கி மேலே வருது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுறலாம். ஸோ எண்ணெய் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லை. இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சப்பாத்தி 2 சைடும் நல்லா வெந்து லைட்டாக பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வெளியில் எடுத்துடலாம்.
அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பனீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்களை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகினதும் இது கூட பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ வெங்காயத்தை ரொம்பவே பொடியாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுக்கிறது தான். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 6 பல் பூண்டு. ஸோ நான் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால 6 பல் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் மலை பூண்டு சேர்க்கறதா இருந்தால் 3 பல் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய், அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும், காரம் குறைவாக தான் இருக்கும், அதனால தான் சேர்க்குறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 லவங்கம், அப்புறம் சின்னதாக 2 ஏலக்காய், பெருசாக இருந்தால் 1 அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். கூடவே கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. மசாலா பொருள் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் வதக்காதீங்க, ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக வதக்கினீங்க அப்படின்னாலே போதும். ஸோ நம்ம சேர்த்துருக்கிற இந்தளவு வெங்காயம் தக்காளி மசாலா பொருட்களுக்கு நமக்கு 4லிருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கிரேவி கிடைக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மசாலா பொருளெல்லாம் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சூடாக இருக்கிற போதே அரைச்சி எடுக்காதீங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கிரேவிக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கிரேவிக்கு மசாலா விழுது தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்ணெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா பாதி அளவுக்கு வெண்ணெயும் பாதி அளவுக்கு ஆயில் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ வெண்ணெய் உருகினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ மசாலா விழுது நல்லா வதங்கி வெண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 7லிருந்து 8 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். 8 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகி மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ பன்னீரை ரொம்பவே பொடியாக கட் பண்ண வேண்டாம், இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வெந்து வரும்போது உடஞ்சி போகாமல் இருக்கும்.
சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க. ஜஸ்ட் இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டீங்க அப்படின்னாலே போதும். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுன்னாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் ஒரு டைம் லைட்டாக இதை கலந்து விட்டுருங்க. இது மாதிரி நம்ம பன்னீர் கிரேவிக்கு கடைசியாக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த புளிப்பு, காரம், உப்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 3லேருந்து 4 நிமிஷம் போல் வேக விட்டுருங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 4 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா திக்காகி பன்னீர் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுறலாம். ஸோ உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்தாலும் கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதனுடைய வாசனை வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட கசூரி மேத்தி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் மல்லி இலை மட்டும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சு. பன்னீர் பீஸை சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் வேக விடாதீங்க, அது குழஞ்சி போயிடும். கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷம் போல் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் அது கூடவே பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.